இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த 2025ஆம் வருடம் அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்மை அருமையாய் கரம் பிடித்து வழிநடத்தி வந்த நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தலாமா? எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், இவைகளின் மத்தியிலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஜீவனை தந்து பலனை தந்து இம்மட்டுமாய் தாங்கி வழிநடத்தி வருகிற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை போல என் பிரச்சனைகளுக்கு எப்பொழுது விடிவு காலம் வரும்? இவ்வளோ அதிகமாய் பிரச்சனை இருக்கிறதே, என் தலைக்கு மேலே வெள்ளம் அப்படியே புரண்டு போகிறது போல அநேகமாயிரம் பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறதே. இவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது சுகம் கிடைக்கும் என்று சோர்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடினாலும் கூட உடனே பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த போராட்டங்களை, இந்த பிரச்சனைகளை எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவதற்காக அருமையான ஒரு வேத வசனம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று பிரத்யட்சமாய் கர்த்தர் தந்து அந்த வசனத்துக்குரிய வார்த்தைகளை தந்து உங்களுக்கு ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை காணும்படியாய் உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் உங்களுடைய கலக்கங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பூரண ஆரோக்கியம், சுகம், பலன், ஜீவனை தந்து பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வர இருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடலாமா? அருமையான ஒரு பாடல், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு பாடல். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவீர். சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரோவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழ்
சோத்திரமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 2025 வருடம் அக்டோபர் மாதத்தை காண வைத்த நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மீதி இருக்கிற மாதங்களிலும் கூட நம்மை அவருடைய சட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து புது வருடத்திற்குள் 2026 வருடத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் பெருகும்படியாய் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வாராக. எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் மறுபடியுமாய் விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வேன். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மீட்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகள் உடைய வார்த்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற காத்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் வார்த்தைகளை தருகிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீர் உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் மூலமாய் ஒரு ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்வை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் ஒரு அதிசயத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய பிரசன்னம், உடைய வல்லமை, உடைய கிருபை அந்த மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். என்னால் ஒன்றும் கூடாதப்பா, அப்பிரோஜனமான அடிமை, ஆனால் மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடுமப்பா. இயேசுவே, இந்த செய்தி வேளையிலே உடைய மகளுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க ராஜா. வாயோடு வாயா இருந்து நீங்க பேசுங்கப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த வேத வசனம்
ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எவ்வளவு அருமையான ஒரு வேத வசனம். நம்ம எல்லாரும் மறுபடியுமாய் இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வேத வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு மகா பெரிய சோதனை வருகிறது. அந்த சோதனை என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். கர்த்தரிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்ட ஆபிரகாமை கர்த்தர் சோதிப்பதற்காக அழைக்கிறார். அவர் ஆபிரகாமை அழைத்து ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வேத வசனத்தின்படி, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? நல்லவர் ஆபிரகாமை தேவன் அதிகமாய் நேசித்தார். ஆனாலும் கூட அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தும் கூட கர்த்தர் அவனை சோதித்து பார்க்கிறார். என்ன ஒரு சோதனை அது! ஆபிரகாமுக்கு வயதான பிறகு கிடைத்த அவனுடைய ஒரே ஒரு குமாரன், அவனுடைய சொந்த குமாரன் ஈசாக்கை தகன பலியாக பலியிட கர்த்தர் அவனை கட்டளையிடுகிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைக்கு உடனே கீழ்ப்படுகிறான். அவனுக்கு தெரியும் ஏன் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் பெயரிடுகிறான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு தான் அந்த காரியத்தை ஆபிரகாம் செய்ய துணிகிறான். அது என்ன காரியம் என்று கேட்கிறீர்களா? உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஈசாக்கை கர்த்தருடைய கட்டளையின்படியே மோரியா தேசத்திலே கர்த்தர் குறித்த மலையின் மேல் பலியிட போகிறான். ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளையை மறுதலியாமல் துணிந்து இந்த காரியத்தை செய்கிறான். ஈசாக்கை கர்த்தர் இட்ட கட்டளையின்படியே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அந்த கட்டைகளின் மேல் அவனை கிடத்தி, அவனுடைய சொந்த குமாரன் ஈசாக், ஆனாலும் கூட அவனை தகன பலியிடும்படியாய் அந்த கட்டைகளின் மேல் அவனை கிடத்தி தன் சொந்த குமாரனை வெட்டும்படி கத்தியை எடுக்கிறான். யாருக்காவது இந்த துணிச்சல், இந்த விசுவாசம் வருமா? ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் வந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படி மலை போன்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் ஆபிரகாமை போல எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை, மலை போன்ற பிரச்சனைகளை, பாடுகளை இறக்கி வைத்து விட வேண்டும். ஆபிரகாமை போன்று விசுவாசத்தோடு நீங்கள் காரியங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். இப்படி பலியிட அல்ல. அப்படி ஒரு நாளும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை அனுமதிக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. வேற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கூட நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, எங்கேயும் கூட ஆபிரகாம் என்ன செய்கிறான்? கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்து கர்த்தரின் சொந்த குமாரனை மறிக்க விட மாட்டார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று துணிந்து தன் சொந்த குமாரனை வெட்டும்படி கத்தியை எடுக்கிறான். அவனுடைய விசுவாசம் பெரிதா இருந்ததினால, அந்த சோதனையிலே கர்த்தர் அவனுக்கு வைத்த பரீட்சையிலே அவன் ஜெயித்ததினால திடீரென்று ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று ஒரு சத்தம் கேட்கிறது. அவ்வளவுதான். ஆபிரகாம் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பான். எவ்வளோ துள்ளி குதித்து சந்தோஷப்பட்டிருப்பான் இல்லையா? நல்லவர். ஒரு சின்ன பரீட்சை. அந்த பரீட்சையிலே அவன் சோதிக்கப்பட்டு பொன்னாய் விளங்கினதுனால அவனுடைய சொந்த குமாரனுக்கு பதிலாக தேவன் அந்த மலையிலே தகன பலியாய் பலியிடுவதற்காக
ஒரு ஆட்டுக்குட்டியை ஆபிரகாமுக்கென்று ஈசாக்குக்கு பதிலாக பலியிடுவதற்காக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதனாலே இந்த சோதனையிலே ஆபிரகாம் வெற்றி பெற்று தன் சொந்த குமாரனுடைய ஜீவனை காத்துக்கொள்கிறான். மேனலே லூயா. கண்பான தேவ ஜனமே, இங்கே பார்க்கிறோம் ஆபிரகாம் எதை வைத்து அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறான் என்று. கர்த்தருடைய பர்வதத்திலே எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் பார்த்து கொள்ளப்படும், சரி செய்யப்படும் என்று அவன் நம்பினான். அதனால் அவன் சொந்த குமாரனுக்கு வந்த பிரச்சனை பனி போலே விலகி போய்விட்டது. மலை போல் வந்த பிரச்சனை பனி போலே விலகி போய்விட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்ல வேண்டும். அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். மீன் அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர், என் தேவைகளை சந்திப்பீர் என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு உங்கள் மகளுடைய திருமண காரியமாய் இருக்கட்டும். உங்கள் கையில் உங்கள் மகளுக்கு நகைகள் வாங்க தேவையான பணம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் மகளை பிடிக்கவில்லை, நிறமில்லை, அழகில்லை, வேலை பார்க்கும் பெண்தான் வேண்டுமென்று நிராகரித்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்லுங்கள். வாய் நிறைய விசுவாசத்தோட சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் மகளுக்கு என்று கர்த்தர் தெரிந்தெடுத்த மாப்பிள்ளை வீடு தேடி வர வைப்பார். ஆமென் அல்லேலூயா. திருமணத்தை நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலாக கர்த்தர் நடத்தி தருவார். ஆமென் அல்லேலூயா. நீங்கள் தான் சொல்லிவிட்டீர்களே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று. ஆமென் அல்லேலூயா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கிட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஆமென் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்க ஆபிரகாமின் விசுவாசம் பட்சிக்கப்பட்டது. அந்த பரீட்சையிலே அவன் ஜெயித்ததினாலே கர்த்தர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 15, 16, 17, 18 வேத வசனங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 15, 16, 17, 18 வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். ஆபிரகாமை மாத்திரமல்ல, உன்னுடைய சொந்த குமாரன் ஈசாக்கை மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததி சந்ததியாய் பெருக பண்ணும்படியாய் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு அருளுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் வைக்கிற பட்சையிலே அந்த சோதனையிலே ஜெயிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் என்று
கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதற்கு பிறகு பாருங்கள், ஈசாக்குக்கு ரெபேக்காளை கர்த்தர் முன் குறித்ததை பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்து முடிந்தவுடன் ஒருவன் ஆபிரகாமுக்கு வந்து சொல்கிறான், பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று. ஆபிரகாமின் சகோதரன் நாகோருக்கு 8 பிள்ளைகள். அந்த 8 பேரின் பிள்ளைகளை பற்றி அங்கே சொல்லவில்லை. அந்த 8 பேரில் கடைசி மகன் பெத்துவேலின் குமாரத்தி ரெபேக்காள் மாத்திரம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எதற்காக ஈசாக்குக்கு ரெபேக்காள் என்று? அந்த ரெபேக்காள் மகா ரூபவதி, நல்ல குணசாலியான ஸ்திரீயும் கூட. ஆபிரகாம் எப்படி யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்தானோ, அதுபோல தான் தன் குமாரன் ஈசாக்குடைய திருமண வாழ்க்கையிலும் விசுவாசித்தான். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று அவன் விசுவாசித்தான். அருமையான ஒரு வேத வசனம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு நம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனுக்கு, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அவன் கட்டளை கொடுத்து அனுப்புகிறான். அவ்வளோ பெரிய விசுவாசம் ஆபிரகாமுடையது. முதலாவது அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததோடு மாத்திரமல்ல, அவன் கர்த்தரை முழுவதுமாய் நம்பினான். அவன் சொல்கிறான், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் மகன் ஈசாக்குக்கு என்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று அவன் விசுவாசத்தோடு சொல்கிறான். யோபு 23வது அதிகாரம் 14வது வேத வசனத்திலே யோபு சொல்வது போல, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று அவன் சொல்வது போல, இங்கே ஆபிரகாம் தன் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று ஈசாக்குக்கென்று நியமித்திருக்கிறதை, அவனுக்கென்று குறித்திருக்கிற பெண்ணை காண்பிப்பதற்காக நம்முடைய தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்றவன் உறுதியாய் சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படிப்பட்ட விசுவாசம்தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அவன் வேலைக்காரனும் கூட ஆபிரகாமுக்கு சளைத்தவன் அல்ல. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 42, 43வது வேத வசனங்களிலே நாம் பார்க்கலாம், எப்படி ஆபிரகாம் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று விசுவாசித்தானோ, அதை போல அவனுடைய ஊழியக்காரனும் கூட விசுவாசிக்கிறான். அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே 40வது வசனத்திலே, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆபிரகாம் தனக்கு கட்டளையிட்டதை குறித்து சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 42வது வசனம், என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னியை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, இக்குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்றேன் என்று சொல்கிறான். அவன் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 42, 43 வசனங்களிலே, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே,
கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்று அவன் சொல்கிறான். இங்கே ஆபிரகாமின் வேலைக்காரன் ஒரு தண்ணீர் துறவண்டை நிற்கிறான். அவன் இப்படி சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அங்கே தண்ணீர் எடுப்பதற்காக ரெபேக்காள் அங்கு வருகிறாள். குடத்தோடே வருகிறாள். அவளை பார்த்து ஆபிரகாமின் ஊழியக்காரன் கேட்கிறான், எனக்கு குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்று. அவள் உடனே, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்கிறாள். எவ்வளவு அருமையான ஒரு இணைப்பு இல்லையா? எனக்குன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஈசாக்குக்கென்று நியமித்த பெண்ணை ரெபேக்காளை அவனுடைய வேலைக்காரன் ஈஸியாய் கண்டுபிடிக்கும்படியாய் கர்த்தர் அவனை வழிநடத்துகிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். அதனால் ஈசாக்குடைய துணையாகிய ரெபேக்காளை தேவன் ஈசாக்கோடே சேர்த்து வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கண்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட எந்த ஒரு காரியமா இருந்தாலும், பண பிரச்சனையா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், எந்த தேவைகளா இருந்தாலும் மன நிம்மதியாய் முதலில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வேத வசனத்தின்படி ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று விசுவாசியுங்கள். அதற்கு பிறகு பாருங்கள், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், வேலையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். முதலாக தேவனை தேடிடு, பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும். முதலாக தேவனை தேடிடு, பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும். உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க செய்குவார், உன் கூடைகளை நிரம்ப செய்குவார். உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க செய்குவார், உன் களஞ்சியத்தை நிரம்ப செய்குவார். முதலாக தேவனை தேடிடு, பின்பு எல்லாம் கூட கிடைத்திடும். உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க செய்குவார், கூடைகளை நிரம்ப செய்குவார். உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க செய்குவார், உன் களஞ்சியத்தை நிரம்ப செய்குவார். எனக்கன்பான தேவ ஜனமே, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வேத வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வேத வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்கு உண்ண உணவு கிடைக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஏழையாய் இருக்கலாம், பசியினால் வாடி போகிறவர்களாய் இருக்கலாம். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். அதற்கு நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எப்பேற்பட்ட பஞ்ச காலமாய் இருந்தாலும் கூட, தேசத்திலே பஞ்சத்தினால் வாடிப்போய் கலங்கி தவிக்கிற, ஏன் மாண்டு போகிற ஜனங்கள் ஏராளம் பேர் இருந்தாலும் கூட, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அவருக்கு பிரியமான பாதையில் நடக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று ஒரு களஞ்சியத்தை அவர் நிச்சயமாய் வைத்திருப்பார். அவர் பஞ்ச காலத்திலும் உங்களை போஷிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சம், எலியாவுக்கு உணவு கிடைக்கவில்லை. எலியா தங்கியிருந்த அந்த தேசத்தில் உள்ள குடிகளுக்கு, என் ராஜாவுக்கும் கூட உணவுக்கு ஒரு பஞ்சம். தேசத்தின் குடிகள் பஞ்சத்தினாலே வாடி போயிருந்தார்கள், அவர்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை. ஆனாலும் கூட அவருக்கு பிரியமான அருமையான தீர்க்கதரிசி எலியாவை கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். எவ்வளோ அருமையான காரியம் இல்லையா? நக்கன்பான தேவ ஜனமே, அவர் எலியாவை பார்த்து கட்டளையிடுகிறார், நீ கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய்,
அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். காகங்கள் என்ன செய்தது என்று 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எங்கேயாவது காகங்கள் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்து கொடுக்குமா? இங்கே நடந்தது. அப்படிப்பட்ட அதிசயம் எலியாவின் காலத்திலே நடந்தது. ஏன் இந்த காலத்திலும் கூட நடக்கும்? நீங்கள் பஞ்ச காலத்திலே கர்த்தர் எங்களை போஷிப்பார், கர்த்தர் எங்கள் களஞ்சியங்களை நிரம்பி வழிய செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி காத்திருக்கும் பொழுது உங்களுக்கும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் காகங்களை அனுப்பி போஷிப்பார். ஆமென், லூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் திருப்தியாய் சாப்பிடும்படியாய் கர்த்தர் அதிசயத்தை கட்டளையிடுவார். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படித்தான் சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சமாய் இருந்த காலத்திலே கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை போஷித்தார், காகங்களை அனுப்பி. அது மாத்திரமல்ல, கேரி தாற்றிலே தண்ணீர் வற்றி போன பிறகும் கூட எலியாவை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் போஷித்தார். ஏன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினான். இந்த உலகத்து ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதங்களை அவன் ஒரு நாளும் நாடி தேடி போகவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாடி தேடி ஓடிப்போனான். அதனால் அவனுடைய தேவைகள் எல்லாம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சந்தித்தார். அந்த சூழ்நிலையிலும் கூட, ஏரி தாற்றிலே தண்ணீர் வற்றி போன ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒரு விதவையின் வீட்டுக்கு எலியாவை அனுப்பி, எலியாவை மாத்திரமல்ல அந்த விதவையையும் அவளுடைய மகனையும் கர்த்தர் போஷித்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் ஆனையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே ஒரு விதவை இருக்கிறாள். அவளிடம் இருந்தது ஒரே ஒரு பிடி மாவு. அது மாத்திரமல்ல, கொஞ்சம் எண்ணெய், அவ்வளவுதான். அந்த ஒரு பிடி மாவை கொண்டு ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு அவளும் அவளுடைய குமாரனும் மரித்து போக வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவளையும் அவள் குமாரனையும் மறிக்க விடவில்லை. எலியா தீர்க்கதரிசியையும் அவர் மறிக்க விடவில்லை. அதனால்தான் எலியாவை அங்கே அவர் அனுப்புகிறார். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் ஆணையின் மா செலவிழந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று எலியாவின் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தைகளை எலியா மூலமாய் கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிந்து நடந்ததினால, அந்த விதவையும் அவளுடைய மகனும் விசுவாசித்ததினால அவளுக்கு உண்ண ஆகாரம் கிடைத்தது. இதை குறித்து 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 15, 16வது வேத வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அவள் போய் எலியாவின் சொற்படை செய்தாள். எலியாவின் கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17, 15, 16வது வேத வசனங்கள். அவள் போய் எலியாவின் சொற்படை செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவ்வளோ அருமையான ஒரு காரியம். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை முழுமையாய் நம்பும் பொழுது, எப்பேற்பட்ட பஞ்ச காலமாய் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை போஷிப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று உங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். பஞ்ச காலத்திலும் உங்களை திருப்தியாய் போஷிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, உங்களை எதிர்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி நின்றாலும் கூட, நீங்கள் தனித்து நின்றாலும் கூட, உங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லாமல் தனித்து நின்றாலும் கூட கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்.
நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர் என்று, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நடந்தது. கர்மேல் பர்வதத்திலே அவன் தனித்து நிற்கிறான். அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவன் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் காரியங்களை செய்கிறான். இரக்கமான தேவ ஜனமே, இவ்வளோ காரியம் நடந்த பிறகு கர்மேல் பர்வதத்திலே ஆகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், இசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் எலியா தீர்க்கதரிசி கூட்டிக் வரும்படியாய் ராஜாவிடம் கட்டளையிடுகிறான். அவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள். இங்கே கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் எலியா தீர்க்கதரிசி மாத்திரமே. அங்கே 450 பேர் நிற்கிறார்கள். அவன் தைரியமாய் சொல்கிறான். அவனுக்கு தெரியும், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று. அந்த கர்மேல் பர்வதத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய தூதர்களை அனுப்பி எனக்காக யுத்தம் செய்து கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று எலியா தீர்க்கதரிசிக்கு தெரியும். அதனால்தான் அவன் தனித்து நின்று அந்த யுத்தத்தை நடத்துகிறான். அவன் அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை பார்த்து கட்டளையிடுகிறான். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். தனித்து நிற்கிற நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்கிறான். அதற்கு அந்த ஜனங்கள் எல்லோரும் கீழ்ப்படுகிறார்கள். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு காளையை துண்டு துண்டாக வெட்டி நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்கிறார்கள். அப்படி வைத்துவிட்டு அவர்கள் அவர்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். காலை எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் கூப்பிடுகிறார்கள். ஒரு சத்தமும் இறக்கவில்லை. யாரும் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. எலியா அவர்களை பார்த்து பரிகசிக்கிறான். சத்தமாய் கூப்பிடுங்கள். உங்கள் பாகால் தூங்கிக் கொண்டிருப்பான், அல்லது வேறு ஒரு அலுவலாய் பிரயாணம் போயிருப்பான், அல்லது தியானத்தில் இருப்பான். அவனை எழுப்புவாதீர்கள் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி கிண்டல் பண்ணுகிறார். ஆனாலும் அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு மறு உத்தரவு கொடுப்பார் யாருமே அங்கே இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாக எலியா என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறான். அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பெற்று யாக்கோபின் 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்திலே விறகுகளை அடுக்கி ஒரு காளையை துண்டித்து அந்த விறகுகளின் மேல் வைக்கிறான். அது மாத்திரமல்ல, 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து அந்த காளையின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றச் சொல்கிறான். 2ஆம் தரமும் அப்படியே செய்ய சொல்கிறான். 3ஆம் தரமும் அந்த காளை அந்த சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் தண்ணீர் குடங்களால் தண்ணீரை ஊற்றச் செய்கிறான். அதாவது 12 குடம் தண்ணீரை அந்த பலிபீடத்தின் மேல் ஊற்றச் சொல்கிறான். அப்படி ஊற்றினால் எங்கே எரியும்? எந்த ஒரு பொருளும் எரியாது இல்லையா? சாதாரணமாய் விறகு வைத்து எரித்தாலே எரியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த விறகின் மேல் அந்த பலியிட போகிற காளையின் மேல் தண்ணீரை ஊற்றினால் அது எப்படி எரியும்? ஆனாலும் கூட எலியா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன் என்று ஆண்டவரை அறியாத புறஜாதியார் மத்தியிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவதற்காக அப்படி செய்துவிட்டு அவன் என்ன செய்கிறான்? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36, 37, 38, 39 வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 ராஜாக்கள் 18, 36, 37, 38, 39 வேத வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து
வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம் என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடே எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். உடனே ஒரு அதிசயம் நடந்தது. கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் அங்குள்ள விறகுகள், கற்கள், மண், தண்ணீர் எல்லாவற்றையும் நக்கி போட்டது. அதை பார்த்து எலியா தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அங்கு நின்ற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகம் குப்புற விழுந்து சத்தமாய் சொல்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு ஒரு அருமையான காரியம். இங்கே எலியா தீர்க்கதரிசி தனித்து நின்று கொஞ்சம் கூட பயமில்லாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற விசுவாசத்தோடு காரியங்களை செய்ததினால கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவனுடைய ஜீவனம் தப்பி பிழைத்துக் கொள்ளும்படி அதிசயம் நடந்தது. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை மெய்யான தெய்வம் என்று முழக்கமிட்டார்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, நீங்களும் கூட விசுவாசத்தோடு இந்த பாடலை கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து பாடலாமா? என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். தீயோரின் உடலை விழுங்க நெருங்குகையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமற் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன், பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அன்பான தேவ ஜனமே, எலியா தீர்க்கதரிசி எப்படி பயமில்லாமல் உனக்கு முன்பாக நின்று எதிரிகளை கண்டு அச்சமில்லாமல் அருமையாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ, அதுபோல நீங்களும் கூட கொஞ்சம் கூட பயமில்லாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் கூட அந்த எதிரிகளுக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை போல எழும்பி நின்று பிரகாசிக்க கர்த்தர் வைப்பார். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பொழுது உங்களை விரோதித்தவர்கள் கூட கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று. பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பாடுகள், பிரச்சனைகள் உங்கள் களத்தை சுற்றி ஒரு சுருக்கு கண்ணியை போல இறுக்கிக் கொண்டிருந்தாலும் கூட நொடி பொழுதிலே அந்த கண்ணி உங்கள் ஜீவனை பறிக்காதபடிக்கு உங்களை தப்பு வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான காரியங்களில் எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு சித்தமான நாட்களில் தான் கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை வாய்க்கும்படி செய்வார்.
அதற்கு முன்பாக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன்னா உங்களை படைத்தவர் அவர். உங்களுக்கு எது நல்லது என்பது அவருக்கு மாத்திரமே தெரியும். நீங்கள் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் என்று விரும்புகிறீர்களா? ஒப்புக்கொடுங்க. என் படிப்பை, என் ஃபியூச்சரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. யெகோவா ஈரே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நிம்மதியாய் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு இருங்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு பதவியை உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதில் பிரகாசிப்பீர்களோ அந்த ஒரு பதவியை கர்த்தர் உங்களுக்கு தர ஆயத்தமாய் இருக்கிற வேளையிலே இந்த பட்டம் பதவி எல்லாம் உங்களை தானாய் தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, தேவனுக்கு பிரியமான தாசனாய் ஜீவித்த சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு விஷப்பரீட்சையை சாத்தான் வைக்கிறான். சாது சுந்தர் சிங் ஒரு கிராமத்திற்கு செல்கிறார். அங்கே நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததுனால இருட்டாகிவிட்டது. எல்லாரும் அவரவருடைய வீடுகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். சாது சுந்தர் சிங்கை யாரும் கவனிக்கவே இல்லை. அன்று முழுவதும் அவருக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கவில்லை. அவர் பசியோடு படுப்பதற்காக ஒரு மரத்தடிக்கு செல்கிறார். அப்படியே களைப்பினாலே சுருண்டு படுத்து விட்டார். அந்த நேரத்திலே சாத்தான் அவரை சோதிக்க வருகிறான். கத்தியா, நீ உன் வீட்டில் இருக்கும் பொழுது எவ்வளவு நல்ல உணவுகளை சாப்பிட்டாய். இப்பொழுது பசியினால் வாடுகிறாயே, உன்னை கவனிப்பார் யாருமே இல்லை. நீ உடனடியாக உன் வீட்டிற்கு திரும்ப சென்றுவிடு என்று சொல்லி அவருக்கு முன்பாக வகை வகையான உணவு வகைகளை ஒரு மனக்கண்ணில் காணும்படி செய்கிறான். அதை பார்த்து சாது சுந்தர் சிங் அவருடைய மனதை திடப்படுத்தி கொண்டு அவர் சொல்கிறார், அப்பாலை போ சாத்தானே, என் ஆண்டவர் என்னை போஷிக்க வல்லவர் என்று சொல்லி அந்த சத்துருவை அவர் விரட்டுகிறார். என் கர்த்தர் என்னை போஷிக்க வல்லவர் என்று, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அந்த சோதனையிலே அவர் ஜெயத்தை பெற்றவுடனே அவருடைய இருதயத்திலே ஒரு சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் நிரம்பினது. உடனே அவர் வாய்விட்டு தேவனை துதித்து பாடுகிறார். அந்த பாட்டு சத்தம் கிராமத்தில் உள்ள சிலரை எழுப்பிவிட்டது. அவர்கள் ஓடோடி வந்து சாது சுந்தர் சிங்கிடம் சொல்கிறார்கள், ஐயா, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பசியோடு இருப்பது எங்களுக்கு தெரியாது, இதோ உணவு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி விரைவிலேயே உணவை தயாரித்து அவர் சாப்பிடுவதற்கென்று ஆகாரத்தை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு தேவனை துதித்தபடியே அந்த உணவை சாப்பிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் நிம்மதியாய் படுத்துறங்கினார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அன்று எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவன் சாது சுந்தர் சிங்குக்கு வைத்த சோதனையிலே, அந்த பரீட்சையிலே அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கும் ருசியான பதார்த்தங்களை கிராமத்து மக்கள் மூலமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அவரை போஷித்தார். ஆமென், அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஏக்கன்வான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இது போல அருமையான ஊழியக்காரர், அவருடைய மனைவி, அவர்கள் ஒரு வீட்டிலே தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் என்னென்ன சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்தந்த ஆகாரங்கள் எல்லாம் திடீரென்று யாராவது ஒருவர் கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவார்கள். ஏன்னா அவர்கள் தங்களுக்கென்று ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை, தங்கள் கையில் ஒன்றும் வைத்திருக்கவில்லை. கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருந்ததுனால அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்களும் கூட உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் களஞ்சியங்கள் வெறுமையாயிருக்கலாம். இன்றைய நாளில் இருந்து நீங்களும் கூட என் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பியுங்கள். இதற்கு பிறகு பாருங்கள், ஒரு நொடி பொழுதிலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு கம்பெனி ஓனர், அந்த கம்பெனி பக்கமே அவர் போக மாட்டார். அவருடைய ஃப்ரெண்டு அவரை பார்த்து கேட்பார், என்ன நீ கம்பெனி ஆரம்பிச்ச, ஆனால் கம்பெனி பக்கமே போக மாட்டேங்கிற, கம்பெனி டவுன் ஆகிறதா என்று.
அதற்கு அந்த கம்பெனியின் ஓனர் பதில் சொல்வார், எனக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நன்றாக பார்த்து கொள்வார். அவரை நம்பி கம்பெனியினுடைய முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டேன். அதனால் கம்பெனி நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இடையிடையே போய் செக் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஒரு நன்மையும் குறைபடவில்லை என்று அவர் அவருடைய ஃப்ரெண்டிடம் சொன்னார். அப்ப ஒரு கம்பெனியை கூட ஒரு மனிதனை நம்பி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மனிதனை உண்டாக்கின தேவனை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தேவனை நம்ப ஆரம்பிங்க. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிச்சயமாக நீங்கள் உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கம்பெனி ஓனரை போல மேனேஜர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அப்படியே ஒப்பு கொடுக்க கூடாது. ஒரு நாள் வரும் பொழுது அதே மேனேஜர் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டார் என்று அநேக பேருடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் நம்பக்கூடாது. கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அன்பான தேவ ஜனமே, அதற்காக என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சும்மா உட்கார்ந்திருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை போல கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஒரு காலேஜிலே ஒரு கஷ்டப்பட்ட ஏழை தகப்பனார் தன்னுடைய மகனை சேர்த்து படிக்க வைக்கிறார். அந்த காலேஜிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. சில பிள்ளைகளால் ஃபீஸ் கட்ட முடியாமல் அந்த ஃபீஸை அவர்கள் கட்டியிருக்க மாட்டார்கள். பிரின்சிபல் கூப்பிட்டு அனுப்புவார். அதிலே ஒரு பிள்ளை ஏழையாக இருப்பான். அவன்கிட்ட அவர் கேட்பார், எப்படிப்பா நீ ஃபீஸ் கட்டுவியா, உன்னால் முடியுமா என்று. அவன் சொல்வான், சார் கட்டிடுவேன், நான் ஃபீஸை கட்டிடுவேன், எங்கள் அப்பா எல்லாம் பார்த்துக்கொள்வார், எப்படியாவது ஃபீஸுக்கான பணத்தை கொண்டு வந்து விடுவார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதை போல அந்த ஏழை மகனுடைய அப்பா கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து அந்த பணத்தை தன் மகனிடம் கொடுப்பார். ஆனால் அவருக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் தேவன் அருளினால்தான் அந்த ஏழை தகப்பனால் வேலை செய்து தன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாவற்றிற்கும் எல்லா காரியங்களுக்கும் தேவனுடைய கிருபையும் அவருடைய கருணையும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டியிருக்கிறது. இப்படி ஒரு ஏழை தகப்பன் ஒரு மகனுக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் பொழுது நம் பரம தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர் உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நிச்சயமாய் சந்திப்பார். என அன்பான தேவ ஜனமே, லூக்கா 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 24வது வேத வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். லூக்கா 12வது அதிகாரம் 24வது வேத வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாமை போல, எலியாவை போல, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள தீர்க்க தரிசிகளைப் போல, இப்பொழுதுள்ள தேவனுடைய அன்பு பிள்ளைகளைப் போல உங்கள் விசுவாசத்தை கர்த்தரிடம் வைத்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒன்று மாத்திரம் சொல்ல ஆரம்பியுங்கள், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்ம எல்லாரும் சேர்ந்து 3 முறை இப்படி சொல்லலாமா? யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வேர் என்று. யெகோவா ஈரே சொல்ல ஆரம்பிக்கலாமா? யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வேர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வேர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வேர். என் தேவைகளை சந்திப்பேர், என் களஞ்சியங்களை நிரம்பி வழிய செய்வேர். ஆமென், அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? நல்லவர்.
யெகோவாயீரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தேவன், தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன், வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் வைத்த முழு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடலாமா? யெகோவாயீரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தேவன், தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன், வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, இப்பொழுதும் கூட பலவித பிரச்சனைகளால் வாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளையும் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேனப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாதிபனாய் கர்த்தரீர் உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களில் எந்தெந்த மூலை முடுக்குகளிலே அன்பு பிள்ளைகள் பாடி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் துடைத்து, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து, உண்மையே நம்பி வாழ்கிற உமது அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கொரும்படியான காரியங்களை வாய்க்கி செய்யுங்க தகப்பன். இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன்.
சோர்ந்து போகியிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கொடுக்கும்படியாய் யெகோவா ஈரே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தைகள் உடைய அன்பு பிள்ளைகளை கடந்து செல்லட்டும் அப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டியருளுங்க தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம். உண்ண உணவில்லாமல் தவிக்கிற அன்பு பிள்ளைகளை போஷிங்கப்பா. அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க தகப்பனே. அவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற வேலை இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு வேலை உடனடியாய் கிடைக்க கிருபை இழுத்தள்ளுங்க தகப்பன். ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நீ இந்திய தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு எலெக்ஷனையும் நீங்க பொறுப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஆட்சியை பிடிக்க அதிசயங்களை கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆமக்கு கொடானுடைய சூத்திரம். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.